ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிலீவ் சமையல். நீ பார்க்க போகிறது மக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் தேவையான பொருள்லாம் பார்த்தலாம். ஃபஸ்ட் தேவையானது வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அடுத்தது மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி. மக்ரோனி வந்து 2 கப்பை வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இதை நல்லா வந்து பரட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மசாலாலாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு மூடி அளவு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கலரினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ சூப்பர் டேஸ்டியான மக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்லேயே விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.